சென்னை ஜனவரி 6, 2025. மரீனா காமராஜர் சாலையில் கார் மோதி பசுமாடு பலி, வயிற்றில் இருந்த கன்றுக்குட்டியும் சாவு. சென்னையில் திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், மயிலூர், மலாப்பூர், ராயப்பேட்டை, மந்தவெளி, மரீனா கடற்கரை உள்பட பல்வேறு முக்கியமான பகுதிகளில் சாலையில் மாடுகள் சுற்றித் திரிவது வழக்கமான ஒன்றாக மாறி உள்ளது. இதனை கட்டுப்படுத்த மாநகராட்சி சார்பில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு வருகிறது. என்னதான் மாநகராட்சி நிபந்தனைகள் விதித்தாலும் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளை சாலையில் திரிய விடுவதை வாடிக்கையாக வைத்து உள்ளனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 11:30 மணி அளவில் மரீனா காமராஜர் சாலை கண்ணகி சிலை அருகில் கார் ஒன்று வேகமாக வந்தது. அப்போது அந்த சாலையில் சென்ற பசு மாட்டின் மீது கார் வேகமாக மோதியது. இதில் பசு மாடு தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. காரின் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்தது. காரில் இருந்த யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இதையடுத்து அங்கு வந்த வாகன ஓட்டிகள் சம்பவம் குறித்த அண்ணா சதுக்கம் போக்குவரத்து போலீசாருக்கு, புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த பசு மாட்டை வெப்பேரி கால்நடை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் விபத்துக்கு உண்டான காரை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் விபத்துக்கு உண்டான காரை ஓட்டியது 19 வயது கல்லூரி மாணவர் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த நபர் யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து மாட்டின் உரிமையாளர் யாரும் புகார் தெரிவிக்காததால் வழக்கு பதிவு செய்யவில்லை எனவும், உயிரிழந்த பசுமாடு வயிற்றில் கன்றுக்குட்டி இருந்ததாகவும் அதுவும் இறந்து விட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மரீனா காமராஜர் சாலையில் கார் மோதி பசுமாடு பலி, வயிற்றில் இருந்த கன்றுக்குட்டியும் சாவு.